மல்லிகார்ஜுனர் அப்படின்னு சொல்ற நம்ம சிவபெருமான் உடனுரை பிரம்மராம்பிகை கோயில். இந்த தலத்துல இருக்கிற சிவபெருமானோட கருவறையில இருந்து கோயிலை சுற்றியுமே தானா நறுமண மலர்களோட வாசனையை எங்க பார்த்தாலுமே நம்ம நுகரலாம். அதாவது வாசனை வந்துகிட்டே இருக்கும். அம்மனோட முகப்பொழிவை பார்த்தீங்கன்னா வேற எங்கேயுமே காண முடியாத பேரழகா அப்படின்னு நமக்கு அன்னை காட்சி தர்றாங்க. அது மட்டும் இல்லாம இரவு அம்மன் கன்னத்துல ஜோதி ஒளியை காண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அதை விட அம்மன் கருவறையிலிருந்து பின்னோக்கி செல்ல செல்ல அம்மன் உயரமா காட்சி தந்து நேர்ல வர்றது மாதிரியே இருக்கிறதாவும் சொல்லப்படுது. மலை உச்சியில ஒரு திரிசூலமும் இருக்கு. மலைக்கு மேல மேகம் தவழ்ந்து போவதை காணலாம். இங்க பௌர்ணமி பூஜை மிக சிறப்பா நடத்தப்படுது. சகல நோயையுமே தீர்க்கிற பாதாள சுனை தீர்த்தம் இங்க இருக்கு. 26 கிலோமீட்டர் சுற்றளவு உள்ள இந்த மலையை பௌர்ணமி தினத்துல ஒரு முறை கிரிவலம் வந்தாங்கன்னா கைலாயத்தை சுற்றி வந்த பலன் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம். கன்னியாகுமரி மாதிரி இங்க